வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று மே 18 முதல்ல மௌனம் காத்துவிட்டு முள்ளிவாய்க்காலில் மரணித்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் மரணித்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தியும் இந்த பேச்சை ஆரம்பிக்கின்றேன். என் உணர்வை பகிர்ந்து கொள்கிறேன். முடிந்தவரை எனக்கு கடமை இருக்கு. நான் லைக்குக்காகவோ என்ன பார்க்கணும் என்று புகழுக்காகவோ இதை நான் ஒரு காலம் புலம்பெயர்ந்த மக்கள் ஒருத்தரும் செய்ய போறதில்லை. ஏன்னு சொன்னால் அவியல் வெளிநாடுகளில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் இருக்கிற மக்கள் இதை செய்ய மாட்டோம். இவர்களுக்கு உணவு, உறைகள், கல்வி, மருத்துவம் எல்லாம் பாதுகாப்பு, அதை மீறி நல்ல வசதியாக இருக்கணும். இந்த லைக்குக்காக வியூக்காகவோ நானுமோ புலம்பெயர்ந்த ஆக்கள் இந்த நேரத்தில் இதை பகிர்ந்து கொள்றதை நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். என்ற கொண்டோம் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னு சொன்னால் அது எதிரானதுன்னு சொல்லி யூடியூப் இல்லை. அப்போ இல்லை, இதில் நான் சொல்ல போகிறது அனைத்து உயிரும் பசியாரும் இன்புற்று வாழ்ந்த மடி என்று சொல்லிட்டு தான் துவங்குறேன். இதில் இறந்த 1 லட்சம் மக்களுக்கு பரிகாரமாக என்ன செய்வோம் என்று சொன்னால் 15,000 மக்கள் ஒட்டுமொத்தமாக டக்கண்டு தமிழீழத்தையோ இலங்கையோ மாற்ற இயலாது. முதலாவது ஒரு ஆரம்பம் கொண்டு வைக்கலாம். டக்கண்டு தலையிலிருந்து ஆரம்பிப்போம், ஜாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிப்போம். அந்த 1 லட்சம் மக்களுக்கு பதிலாக ஒரு 15,000 பெண்கள் இப்போ அறிவியல் வளர்ந்ததில் எல்லாரும் வச்சுக்கலாம். யூடியூப் வச்சிருக்கலாம், ஃபேஸ்புக் வச்சிருக்கலாம், டிக்டாக்ல பெண்கள் ஒன்று சேருவோனும். சில விஷயங்கள் இது எந்த ஜனநாயக உலகத்தால தான் நாங்கள் ஜனநாயக நாடெல்லாம் சேர்ந்து ஜனநாயக சட்டப்படி தான் எங்களை போராளிகளை மக்களையும் அழித்தது. அதே ஜனநாயகத்தை நாங்கள் கையாளுவோம். அதே ஜனநாயகம் சொன்னால் கையில் வாக்கு பலம் உண்டு. அந்த வாக்கும் ஜனநாயகம்தான். இப்போ ஆம்பளைகள் போய் கொண்ட கதைச்சால் அதை ஐரோப்பாவில் அமெரிக்கால எல்லாம் பெண்கள் சொன்னால் தான் கதை எடுப்போடும். பெண்கள் அரசியல் பெண்களுக்குரியது. குழந்தைகள் அடுத்த தலைமுறையில் கொண்டு விடுறது. அதால் பெண்கள் முன்னெடுக்கவும் யாழ்ப்பாணத்தில் 15,000 பெண்கள் நீங்களே திறந்து இவ்வளவு தான் தாரக மந்திரம். அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய வேண்டும். இவ்வளவு தான். அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய வேண்டும். ஜனாதிபதி உட்பட சகல இலங்கையில் உள்ள அமைச்சர்கள் இதை பெண்கள் என்ன செய்யணும் சொன்னால் முதல் இதை நம்பிக்கையா பெண்களுக்கே வாக்கு போடுங்க. ஏன்னா பெண்களுக்கு சட்ட திட்டங்கள் குழந்தைகளை பெறுறபடியாக குழந்தைகளுக்கு வேண்டியதெல்லாம் சட்ட திட்டங்கள் எல்லாம் தீர்மானிக்கணும். பெண்களுக்கு வாக்கு செலுத்தினாலே பெண்கள் இருக்கு. எங்களுக்கு அப்படியே பெண்கள் இருக்கு. அப்போ ஆண்களும் பெற பெண்கள் அது நிச்சயமாயிடும். அப்போ ஜாழ் மாவட்டம் மாற அந்த நேரத்திலேயே தமிழீழம் மாறிடும். அதை பின்பற்றி சிங்கள மக்களும் எல்லாரும் தத்தளிச்சு கொண்டு தான் இருக்கணும். அப்போ இலங்கையே அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியல் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக அந்த கதிரையில இருந்து பணி செய்வார். பிளவிட்டு அரசு எடுத்துருமன்றதுக்காக என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர் அந்த பெண் தான் பெறும். அந்த பெண் பிளவிட்டா எடுத்துருமன்ற வழியா பிளவிட மாட்டோம். நம்ம எல்லாம் தாங்களாயே விலையிடுவினோம். இது உடனே உலகத்துக்கு தீயாய் பரவும். இதை தயவு செய்து கேளுங்க. உலகத்துக்கு என்ன செய்யும்? ஸ்ரீலங்காவில் இப்படி அரசியல்வாதி சொத்து கணக்கு இதை கடைசி வரையும் நான் என் சேனல் நிப்பாட்டியாச்சு. இதை ஜனநாயக உள்ளத்தில் பணக்கார வர்க்கத்திட்ட இருக்குது. அந்த யூடியூப்ல எல்லாம் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொன்னால் டக்காண்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதை இதை நீங்கள் கேட்டோன்னே இதை செயல்படுத்தி இலங்கையிலேருந்து தீயாய் பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் வறுமையில் இருக்குது. விளங்கினோன்னு தங்களோட பிள்ளைகளை நேச்சு பெண்கள் இருக்கை கிழமையில அழகா இருக்கு. அப்படி இப்படி ஆடி பாடி திரியினா குழந்தைகளை பெற்றுட்டு அப்படியே விழுந்து போய் நம்ம மன உயர் பிரச்சனைக்கெல்லாம் பெரும். என்ன சொன்னால் உணவு, உறவுகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை. அப்போ ஆப்பிரிக்கா எல்லாம் வரணும்னா அனைத்து உலக பெண்கள் ஆட்சி வரும். உடனே வந்தோடனே உலகத்தாலே நாங்கள் ஒரு பரிசா ஒரு தீவு ஒன்று வாங்கலாம். அதோட பிரிட்டிஷ், பிரான்ஸ் நிறைய தீவுகள் இருக்குது. அதில் ஒன்றை வாங்கலாம். மற்றது நாங்களே தனி வாக்கெடுப்பால் பேருந்து இலங்கை வளர்ச்சி அடைஞ்சு நோம்பெல்லாம் டக்குன்னு புலன்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது. 20 ஸ்ரீலங்கா வாங்கக்கூடிய வியாபாரம் அதுகளில் முன்னேறி காசு இருக்குது. உடனே அந்த நல்ல ஆட்சி வந்தோடனே காசை கொண்டோன்னே இலங்கை உலகத்தில் மிக சிறந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடாக வந்தோடனே அந்த வாக்கெடுப்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியாது. தனி நாடாக பிரிஞ்சு போகலாம், சேர்ந்துருக்கலாம் அப்படி என்ற போல எங்களை நம்பித்தான் சிங்கள இனம் வாழ்ற ஒரு காலம் பெறும். தமிழ் இளமில்லை, இலங்கை இளமாயே வரும். இந்த உலகத்தால் ஒரு தீவு வாங்குற காரணம் அந்த
தீவில் வந்து தமிழ் கொண்டு ஒரு தீவில் உடனே தருவாங்க. ஏன்னா தமிழனால உலகமே வந்து அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி வந்து உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத கழிவு எல்லாம் மனிதரை தீர்மானித்து தேவையில்லைன்னு கொண்டு அண்ட ஒளியில் கொட்டுற காலம் பார்த்து கொண்டு வேற. அப்போ உலகம் ஒரு தீவு ஒன்று தர, அதில் வந்து தமிழ் பழைய மொழிக்கு கட்டாயம் ஒரு தீவு கொண்டு வேணும். ஒரு தீவு ஒன்று நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் தமிழையும் தமிழுக்காக மரணித்த மாவீரர்களையும் அவர்களை போற்றி புகழ ஒரு இடம் ஒன்றை தயாரிப்போம். இது வந்து 16 பெண்கள் முன்னெடுத்து எல்லா பெண்களுக்கு சேவ் பண்ணி பெண்கள் வந்து தீர்மானிச்சு பெண்கள்ன்ற எங்களுக்கு ஒரு பெண்கள் கட்சி அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியல் ஒப்படைத்து விட்டு வாரன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஒரு கட்சி இருந்தாலே அந்த நேரமே தமிழீழமும் மாறிடும். அந்த நேரத்தில் அங்காலையும் பரவலிக்கிட்டும். இலங்கை வந்து அடுத்த மே 2026 மே 18 இடையில யாழ்ப்பாண ஆட்சி, தமிழீழ ஆட்சி, இதுக்குள்ள வந்து அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல்படுத்த விட்டு மக்கள் நம்பிக்கையா பணி செய்ய வேண்டும். தமிழ் பெண்கள் ஒன்று சேர்ந்துருவணும். ஒவ்வொரு நாளும் இதை முள்ளிவாய்க்கால் 1 முள்ளிவாய்க்கால் 2 போட்டுக்கொண்டே வருவேன். அதில் வந்து கூட கேட்க மாட்டேன். 3 நிமிஷத்துக்குலாம் அதில் கதைப்பேன். இதில் வந்து இன்றைக்கு மே 18 நான் கதைக்கிறேன். எனக்கு யூடியூப் இல்லை. இனி என் பேரில் மொக்கண்ணன் பேரை வந்து அதை வந்து தடை செய்துட்டாங்க. அப்போ டிக்டாக்கை தடை செய்கிறாங்களோ தெரியும். முள்ளிவாய்க்கால் 1, 2 போட்டுக்கொண்டே வருவேன். அந்த 1, 2 வரைக்க நீங்கள் ஜோசிங்க யாழ் மாவட்டம் உடனே மாறணும். இதில் வந்து எங்களோட மக்களுக்கு போகிற வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த மக்கள் செய்கிற சூழ்ச்சியால் அது சூழ்ச்சி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தண்ணி இல்லைன்றோம். தண்ணி அப்படியே கடல் போல் வந்துட்டா பேர்ந்த சின்ன ஒரு தண்ணி பெரிய பிரச்சனையா. அப்போ சூழ்ச்சி அதெல்லாம் நம்ம அனைத்து உயிரும் பசியாறு இன்பட்டு வாழணும். தமிழனால் வந்து மூத்த மொழி தமிழனை வழிகாட்டியாக உலகத்துக்கே ஆகட்டும். முள்ளுவாக்கல் 1.5 லட்சம் மக்கள், அதில் கிட்டத்தட்ட இறந்த மக்கள் எல்லாம் மரணித்த மக்கள், மரணித்த போராளிகள் எல்லாம் இந்த உலகத்துக்கே விதையல். இது இப்போ உங்களுக்கு தெரியாது. பேருந்து வந்து உலகமே கொண்டாடும். எங்களுக்கு எங்கட தமிழை நோண்டி கேட்குற காலம் பெருமை. எங்களால் அந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த மரணித்த மக்களால் விதைக்கப்பட்ட விதைகளால் உலகத்துக்கே அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி வரப்போகுது. இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு அது கேட்குறது அறிவு இருக்க தெரிஞ்சு நோம்பலாம் உங்களுக்கு விளங்கும். இது வந்து உலகத்தாலே தமிழை போற்றி தேடி தமிழா அது மட்டும் நீங்கள் தமிழாக இருக்கிறார்கள் பாக்கியசாலிகள் என்ற போல. என்னென்னு சொன்னால் இப்போ தமிழில் இருந்து மாறிக்கொண்டு போவினோம். என்ற பிள்ளையே மாறிக்கொண்டு போகணும். அதை தமிழை ஊட்டி வளர்க்கணும். பாக்கியசாலிகள் தமிழை ரத்தம் பார்த்து தேடுவாங்க. தமிழாண்டு இந்த முள்ளுவாய்க்கால் பிரச்சனையாலோ உலகமே அனைத்துலக பெண்கள் ஆட்சி வருது. அனைத்துலக பெண்கள் ஆட்சி அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு வருது. தீயாய் உலகம் எல்லாம் இந்த ஜனநாயக புரட்சி எப்படி அரச மாற்றம் இருந்துச்சு, புரட்சி எப்படி ஜனநாயக புரட்சி வந்ததோ, பிரெஞ்சு புரட்சி வந்ததோ, அதே போல இப்போ முள்ளிவாய்க்காலில் இருந்து அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று ஒரு புரட்சி உலகம் எல்லாம் வரணும்னா அனைத்துலக பெண்கள் ஆட்சி வந்தோடனே இந்த அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் நிலவி உலகம் வந்த ஒரு பூஞ்சோலையாக வருது. இதுதான் இந்த சொர்க்கமே, இந்த பூமி. நன்றி வணக்கம் சொல்லி விட போடுறேன். தவறுகள் பேச்சு வந்து இந்த போராட்ட காலங்களில் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போகாமல் இந்த உணர்வுகளை இதில் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு நான் இதை சொல்ல தேவையில்லை. நான் படித்தது ஆரம்பப்பு 5 பள்ளிக்கூடம் என்று சொன்னால் படிக்க ஒரு பள்ளிக்கூடம் குண்டுகள் படிக்க நடந்த நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் இருந்தால் மன்னிக்கவும், உணர்வை வெளிப்படுத்துகிற கடமை புலமே இந்த மக்கள் இதில் பகிர்ந்து கொண்டால் நீங்கள் கடைசி இந்த லைக்கு அங்கே வேறு தமிழாக்கள் நினைக்காங்க லைக்குக்காக பொழுக்காக பார்க்கணுமோன்று இல்லை. இதை பேசுகிறதால அந்த மக்களுக்கு வந்து சிலங்களாம் அவங்களுக்கு போயிட்டு வர பிரச்சனையாக இருக்கும். தங்களோட உணர்வை வந்து மறக்க இயலாது. எப்படி மறக்க இயலாது. அந்த உணர்வை பகிர்ந்து கொள்ளணும்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அடுத்த 2026 2026 மே 18 அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய வேண்டது தமிழ் மாவட்டம் எல்லாம் வருது. அரசியல் பெண்களுக்குரியது. பெண்கள் நீங்கள் சேவ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஆடி பாடி டிக்டாக் அதுகள் செய்து தண்டுவீங்கள். கல்யாணம் என்று கட்டணும், உங்களுக்கு குழந்தை கட்டாயம் வேணும். அந்த குழந்தைக்கு உணவு, உறவுகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, உத்தரவாதம் அதில் ஒன்று கூடி 18 வயசு முடிய மட்டும் கூடி உத்தரவாதம் இருக்காது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வது இந்த சந்தர்ப்பம் உலகத்துக்கு இது தீயாய் பரவுது. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். நடப்பது செவனே நடக்குது. சக்தியே இறைவா, ஓம் சக்தி என்று சொல்லி நன்றி வணக்கம் சொல்லி முடிக்கிறோம்.